ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்திலே இருக்கின்றோம். ஆண்டவர் உயிரோடு வீற்றிருக்கிறார். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இந்த இடத்திலே இருக்கின்றார். பேசாத கல்லோ மரமோ செடியோ கொடியோ அல்ல, பேசுகின்ற தெய்வம் நம் மத்தியிலே இருக்கின்றார். ஏசாயா 41. இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உனது வலது கையை பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொன்னது நான் தான் என்று சொல்லி, இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். இதோ இந்த இடத்திலே முழந்தாள் படியிட்டு இந்த ஆண்டவர் தான் கதி என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான பயத்தோடு, எத்தனையோ விதமான கலக்கத்தோடு, எத்தனையோ விதமான ஏக்கத்தோடு இந்த ஆண்டவர் தான் எனக்கு துணை, இதோ எனக்கு அஞ்சாதே என்று சொன்னவர் இந்த ஆண்டவர் தான் என்று சொல்லி, இதோ இந்த ஆண்டவருடைய பாதத்திலே முழந்தாள் படியிட்டு இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். விடுதலை பயணம் 3 இறைவார்த்தை 7-8 அழகாக சொல்லுகின்றார். எகிப்திலே என்னுடைய மக்கள் படும் துயரத்தை நான் கண்டேன் என்று சொல்லி இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். இதோ அந்த மக்களுடைய துன்பத்தை பார்த்து அவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க மோசேவை இறைவன் அனுப்புகின்றார். இதோ அந்த மோசே சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக செல்லுகின்ற போது ஆண்டவரை முகமுகமாக பார்க்கின்றார். ஒரு நண்பனிடத்திலே பேசுவது போல ஆண்டவரிடத்திலே அவர் பேசுகின்றார். ஏனென்றால் அந்த ஆண்டவரை அவர் தஞ்சமாக, ஆண்டவரை சொத்தாக அவர் வைத்திருந்தார். இதோ அந்த சந்திப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்தபோது மோசேவினுடைய முகம் மிக வெளிச்சமாக இருந்தது. காரணம், ஆண்டவரை முகமுகமாக பார்த்தார். ஆண்டவரிடத்திலே தன்னை முழுமையாக சரணாகதி அடைந்தார். அன்பார்ந்தவர்களே, இதோ அந்த மோசே யாரிடத்திலே முகமுகமாக பார்த்து பேசினாரோ, எந்த ஆண்டவர் மிகுந்த ஒளியோடு அவரை அனுப்பினாரோ, அதே ஆண்டவர் வல்லமையோடு இந்த இடத்திலே வீற்றிருக்கிறார். இதோ மோசே ஜெபித்தது போல, மோசே பேசினதை போல, மோசே எப்படி ஒரு நண்பனிடத்தில் பேசினாரோ அதே போல நாமும் இந்த ஆண்டவரிடத்திலே பேசுவோம். இதோ நம்முடைய தேவைகளை இந்த ஆண்டவரிடத்திலே எடுத்துரைப்போம். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கின்றார். இதோ அவரை நோக்கி இதோ இந்த பாடலோடு நாம் துதிப்போம். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு.
எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரிலே திருத்தந்தையினுடைய தலைமையிலே இந்த ஆண்டிற்கான உலக இளையோர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த தினத்திலே கொண்டாடப்பட்ட இந்த ஆண்டினுடைய இளையோர் தினத்தினுடைய மைய கருத்தாக அஞ்சாதே 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 என்பதுதான். Do not be afraid. Do not be afraid. Do not be afraid என்ற அழைத்தலை இந்த உலகம் முழுவதும் இருந்த இளையோருக்கு ஒரு மிக சிறந்த அழைப்பாக, சவாலாக திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது மிக சிறந்த அருமையான கருத்து. காரணம், விவிலியத்திலே 365 முறை அஞ்சாதே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை ஆழமாக சிந்திப்பதற்காய் இந்த அருமையான நற்கருணையினுடைய ஆராதனை நேரத்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோம். திருத்தந்தையினுடைய அறைகூவல் நம் ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் மிக சிறந்த ஒரு அறைகூவலாக இருக்கிறது. குறிப்பாக இளையோராகிய நம் ஒவ்வொருவருக்கும் அது மிக தேவையான ஒன்று, காலத்தின் தேவை ஒன்று. காரணம், மாறிக்கொண்டிருக்கிற இந்த சமூக சூழலில் நாம் எதற்கெல்லாம் அஞ்சுகிறோம் என்பதனை சிந்திக்க தூண்டுவதுதான் இந்த அருமையான தலைப்பும் இந்த ஆண்டினுடைய மைய கருத்தும். திருத்தந்தையோடு நாம் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். திருத்தந்தையோடு இணைந்து நாம் பயணித்திருக்கிறோம். இந்த திரு அவையிலே நாம் மிக சிறந்த காரணிகளாய், காரணகர்த்தாக்களாய் நாம் இளையோர் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணத்தை தந்தார். இந்த பூமி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் வாழ்வடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உயிர்கள் நிலைத்திருக்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
அதற்கு மழை தேவை, தண்ணீர் தேவை. இந்த மழை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல இளையோராகிய நீங்கள் அனைவரும் திரு அவைக்கும் இந்த உலகத்திற்கும் இன்றைக்கு தேவை என்பதுதான் திருத்தந்தை இந்த ஆண்டு இளையோர் ஆண்டிலே கொடுத்து அறைகூவல். நான் ஒரு தனி மனிதன், நான் ஒரு இளையோர் சங்கத்தில் இருக்கிற அங்கமாக இருக்கிற, இளையோர் இயக்கத்தில் இருக்கிற அங்கமாக இருக்கிற நான் இந்த உலகத்தில் இந்த திரு அவையில் நான் எப்படி இருக்க முடியும், அல்லது நான் எப்படி அஞ்சாமல் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்பதனை இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆயிரக்கணக்கான குருக்கள், ஏறக்குறைய 700க்கு மேற்பட்ட ஆயர்கள், 30ற்கு மேற்பட்ட கர்தினால்மார்களோடு இணைந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நிறைவேற்றிய அந்த இறுதி திருப்பலியிலே உலகத்திலிருந்து 1,50,000 இளையோர் இந்த இறுதி திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இறுதி திருப்பலியிலே தான் திருத்தந்தை அவர்களுக்கு கொடுத்த அறைகூவல், நீங்கள் இந்த திரு அவைக்கு, நீங்கள் இந்த உலகத்திற்கு தேவை. அப்படி என்றால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அழைப்பு, அஞ்சாதே 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 என்ற அந்த அழைப்பை நீங்கள் ஏற்று வாழ்வதற்கு முன் வருவீர்களா? கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற அந்த அழைப்பை, கடவுள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை நீங்கள் வாழ்வீர்களா? இந்த சிந்தனையோடு ஒரு சில மணித்துளிகள் நற்கருணை ஆண்டவர் முன்பாக நம்மை நாமே ஆய்வு செய்வோம். நம்மை நாமே நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒப்புக் கொடுப்போம். நம்மை நாமே திரு அவைக்கு ஒப்புக் கொடுப்போம். இன்றைய தேவை இளையோருடைய தேவை. இன்றைய சமூகத்திற்கு, இன்றைய உலகத்திற்கு இளையோர் தேவை. எந்த மனநிலை என்ற ஒரு சிந்தனையோடு ஒரு சில மணித்துளிகள் நாம் ஆண்டவர் முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே சென்றாலும் நடுவே நடந்தாலும்
நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. பாலையில் பாதையும் பால்வெளியோடு தோன்றிடும் அவர் கையா, வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வார் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளியோடு தோன்றிடும் அவர் கையா, வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வார் மேன்மையை அவர் சொல்வார். பாதையிழந்தவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் வானுடன் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. யோவான் 16 இறை வார்த்தைகள் 20-24. உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் கண்டிப்பாக நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் துன்பம் இருக்கின்றது, வேதனை இருக்கின்றது, கண்ணீர் இருக்கின்றது. கடன் தொல்லையை நினைத்து, குடும்ப சூழ்நிலையை நினைத்து, படித்த படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்காத போது பல முறை பல இன்டர்வியூ அனைத்தையும் அட்டன் பண்ணிட்டு எப்போது எனக்கு அந்த அழைப்பு வரும்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கும்போது பலவிதமான துயரங்கள், பலவிதமான கண்ணீர்கள் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கும். பலர் நினைக்கலாம், என்னுடைய அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே, இதோ இந்த படிப்பை நான் படித்தால் இந்த வேலைக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கிறாங்களே, இப்படி எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாமல் தனிமையாக நிர்கதியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு பல நேரத்தில் கண்ணீர் வரலாம், துன்பம் வரலாம். இதோ இந்த நாளிலே இறைவன் சொல்லுகின்றார், உன் வாழ்விலே துன்பம் இருக்கின்றது, துயரம் இருக்கிறது, ஆனால் அதுவே வாழ்வு அல்ல. கடைசி வரை உன்னுடைய வாழ்வு துன்பத்தோடு முடிந்து விடாது. கடைசி வரை உன்னுடைய வாழ்வு கண்ணீரோடு முடிந்து விடாது. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வு மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அதற்கு ஒரு அழகான
ஒரு உதாரணத்தை இறைவன் தருகின்றார். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த தாயானவள் கதறுகிறார். அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு அவர் மகிழ்ச்சியுறுகிறார் என்று சொல்லி, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது அந்த தாயானவள் எண்ணற்ற வலி வேதனை அனைத்தையுமே அவர் சந்திக்கின்றார். அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த வலி வேதனை அந்த தாய்க்கு இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது, எப்போது அந்த குழந்தை பிறக்கின்றதோ நொடி பொழுதிலே அனைத்துமே மாறிவிடுகின்றது. இதோ இந்த நாளிலே அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை தான் கடவுள் இளைஞர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். அந்த பெற்ற தாயை போலதான் கண்டிப்பாக உன் வாழ்விலே துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். அதோடு உன்னுடைய வாழ்வு முடிந்து விடாது. துயரம் வாழ்நாள் முழுவதும் இருக்காது. எப்படி அந்த தாயானவள் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு மகிழ்ச்சி அடைகிறாரோ, அதே போல மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவர், இந்த ஆண்டவரை நம்பி நாம் அமர்ந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு வெளிச்சத்தை நம் வாழ்விலே அவர் காட்டுவார், ஏதாவது ஒரு வழியை நமக்கு காட்டுவார் என்று சொல்லி இந்த ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். இதோ இந்த நாளிலே நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ என்னை நம்பி இருக்கிறாய் அல்லவா, உன்னை நான் கைவிடுவேனா என்று சொல்லி இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். இதோ இந்த ஆண்டவரை நோக்கி இந்த பாடலோடு ஜெபிப்போம். தாயின் கருவிலில் உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தே, துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவிலில் உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தே, துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன்.
எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே. உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உன்னைக்கு சாட்சி சொல்லிடுவே. எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே. உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உன்னைக்கு சாட்சி சொல்லிடுவே. அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். எரேமியாவின் புத்தகம் 20வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 7 துவங்கி 9 முடிய. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வலிமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லோரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீபோல் இருக்கின்றது. அது என் எலும்புக்குள் அடைபட்டு கிடைக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, எரேமியாவினுடைய அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். கடவுள் அழைத்த பொழுது அவரிடமிருந்த கலக்கம், அவரிடமிருந்த குழப்பம், அனைத்திற்கு மேலாக அவரிடமிருந்த அச்சம், இவைகள்தான் எரேமியாவை ஒரு சிறந்த இறைவாக்கினராக அவர் கொண்டிருந்த அந்த உறவு அவருக்கு கொடுத்தது. ஆனால் ஆரம்பத்தில், துவக்கத்தில் எரேமியா தனக்கு இறைவன் கொடுக்கிற அழைப்பை நிராகரித்தார். எரேமியா தான் இறைவாக்கினராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று நினைத்தார். எரேமியாவை எல்லா விவிலிய அறிஞர்களும் கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது ஒரு தோல்வியடைந்த ஒரு இறைவாக்கினராக கருதுகிறார்கள். எப்படி? அது ஒரு கருத்து வேறுபாடுதான்.
இந்த எரேமியா இறைவன் அழைத்த பொழுது அவரிடம் கொண்டிருந்த அந்த குழப்பத்திற்கு மேலாக அவரிடம் இருந்த அச்சம். காரணம், கடவுள் அவருக்கு கொடுத்த முதல் அழைப்பே ஒரு சரியான செய்தி அல்ல, எதிர்மறையான ஒரு செய்தியை கொடுத்து அதை மக்களோடு பகிர்ந்து கொள்ள அழைப்பு கொடுக்கிறார். எரேமியா முதலில் ஒரு எதிர்மறையான செய்தியை, அழிவு செய்தியை அவர் மக்களுக்கு எடுத்துச் செல்ல தயங்குகிறார். ஆகவேதான் அவருடைய மனதிலே குழப்பம் மட்டுமல்ல, முதலாக ஒரு இறைவாக்கினர் என்ற முறையில் மக்கள் மத்தியிலே சென்று கடவுளுடைய வார்த்தையை, எதிர்மறையான வார்த்தையை அவர்களுக்கு அறிவிப்பதற்காக பயப்படுகிறார், அச்சம் கொள்கிறார். ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தையிலே முதல் வசனம் 7வது வசனத்திலே, கடவுளை நீ என்னை ஏமாற்றி விட்டீர், நான் ஏமாந்து போனேன், உமது வார்த்தையை கேட்டு நான் ஏமாந்து போனேன் என்கிறார். மற்றவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே என்னை நகைப்புக்கு ஆளாக்குகிறார்கள், நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எரேமியாவின் அச்சம் மிக சிறந்த ஒரு கருவியாக மாறுகிறது. எரேமியாவினுடைய குழப்பம் மிக சிறந்த அவரை ஒரு சிறந்த இறைவாக்கினராக மாற்றுகிறது. காரணம், அச்சம் கொள்கிறவன் எவனும் அச்சத்திலிருந்து வெளியேறுகிற பொழுது, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலிருந்து வெளியேறுகிற பொழுது அவன் தோல்வி அடைக்கிறான். எரேமியா இறைவாக்கினர் அதை செய்யவில்லை. 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனிமேல் பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கிறது. எரேமியாவிற்கு இங்கே ஒரு மனமாற்றம். எரேமியாவினுடைய உள்ளத்திலே கடவுள் கொடுத்த அழைப்பு ஒரு மிக சிறந்த ஒரு கருவியாக மாறுகிறது. தன்னுடைய உள்ளத்திலே தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கடவுளை பற்றி இனிமேல் பேசாமல் இருக்க மாட்டேன் என்ற ஒரு முடிவை எடுக்கிறார். அச்சம் தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடவுளுடைய மிக சிறந்த ஒரு தூதனாக, இறைவாக்கினராக மாறுவதற்கு அவரே ஒரு காரணமாக இருக்கிறார். காரணம், அவர் தோல்வியை தழுவிக்கொள்கிற அச்சம் அவரிடம் இல்லை. மாறாக கடவுள் கொடுக்கிற அந்த மிக சிறந்த அழைப்பை, அவருடைய தூதனாக இருப்பதுதான் வாழ்க்கையில் சிறந்த ஒரு செயல் என்பதனை உணர்கிறார். ஆகவேதான் 2 வசனங்கள் சொல்லுகிற அந்த செய்தியை 3வது வசனம், அதாவது 9வது வசனத்திலே, நான் கடவுளை பற்றி, அவருடைய வார்த்தையை பற்றி எண்ணாமல் அறிவிக்காமல் இருக்காமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இளையோர் ஆண்டினுடைய மிக சிறந்த ஒரு தலைப்பாக கொடுக்கப்பட்ட அச்சம் தவிர, அஞ்சாதே. இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அச்சம் தேவை. இந்த அச்சத்தை அவன் கொண்டிருக்காவிடால் கண்டிப்பாக இந்த மனிதன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியாது. இந்த நேரத்தில் உங்களோடு ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக கர்நாடக மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. காட்டிற்குள்ளே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர். அந்த காட்டிற்குள் சென்று கொண்டிருக்கிற பொழுது சிறுத்தையானது அந்த பகுதியில் இருக்கிற வீட்டில் வளர்க்கிற ஒரு நாயை துரத்தி கொண்டு செல்கிறது. இப்படி துரத்தி சென்று கொண்டிருக்கிற அந்த சிறுத்தையை அங்கிருந்த அந்த ஒரு சிலர் கவனிக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கழிவறைக்குள் அந்த நாய் ஓடுகிறது. அந்த நாயை துரத்தி கொண்டு இந்த சிறுத்தை ஓடி அந்த கழிவறைக்குள் நுழைகிறது. அங்கே இருக்கிற வனத்துறையினர் இதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறைக்குள் நுழைந்த அந்த சிறுத்தை நாயை தின்றுவிட்டிருக்கும். அதற்குள் குதறி அதனை
தன்னுடைய இரையாக்கி இருக்கும் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் உள்ளே செல்லவில்லை. சில மணித்துளிகள் அங்கே அவர்கள் பொறுமையாக காத்திருக்கிறார்கள். சில மணித்துளிகளுக்கு பிற்பாடு, ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு பிற்பாடு அந்த கதவை திறக்கிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. ஒரு மூலையிலே அந்த நாய் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே அந்த சிறுத்தையானது அமர்ந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி இப்படி கணிக்கிறார்கள். மனிதன் தன்னுடைய சக மனிதர்களோடு வாழ்கிற பொழுது அவனுக்கு பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. அவனை சார்ந்தவர்களோடு வாழ்கிற பொழுது அவனுக்கு அச்சம் இருக்கிறது. அவனை சார்ந்து அந்த குழுவை சார்ந்தவர்களோடு வாழ்கிற பொழுது அவனுக்கு அச்சம் இருக்கிறது. காரணம் என்ன? ஒரே எண்ணத்தை கொண்டவர்களாக, ஒரே பழக்கங்களை கொண்டவர்களாக, ஒரே கண்ணோட்டத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய மனநிலை என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது. அச்சத்தோடு வாழ்கிற மக்கள் எப்பொழுதும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த அச்சத்தோடு வாழ்கிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் கூட அச்சம் எப்பொழுதும் பற்றி கொள்கிறது. அது ஒரு மனநிலையாகவே, ஒரு உணர்வாகவே நாம் கொண்டிருக்கிற அல்லது நாம் வாழுகிற ஒரு வாழ்வாகவே மாறிவிடுகிறது. இந்த அறைக்குள் இருந்த அந்த சிறுத்தை, இந்த அறைக்குள் சிக்கிக் கொண்ட அந்த நாய், இவைகள் இரண்டும் அவர்களுக்கு இயல்பான இடத்திலிருந்து, நிலையிலிருந்து எடுக்கப்பட்டு ஒரு அறைக்குள் போடப்பட்ட பொழுது அவை இரண்டும், குறிப்பாக அந்த சிறுத்தையானது வேட்டையாடுகிற அந்த குணத்தை விட்டு தனக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த நாயை கொன்று விடாமல் அதுவும் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அச்சம் என்பது ஒரு உணர்வு நிலை. அச்சம் தவிர்த்து நாம் கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கப்படுகிற மிக சிறந்த சுதந்திரம் என்று கருதப்படுகிறது. எரேமியா இறை வாக்கினர் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை எவ்வாறு புரிந்து கொண்டார் என்று சொன்னால், கடவுளுடைய அழைப்பு உயர்தரமானது என்று சொல்லிதான். இந்த ஆண்டினுடைய, இளையோர் ஆண்டினுடைய மிக சிறந்த ஒரு அழைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அஞ்சாமல் இருப்பது. அஞ்சாதீர்கள். அஞ்சாமல் இருப்பதுதான் கிறிஸ்தவனுடைய இயல்பாக இருக்க வேண்டும், உணர்வாக இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனையினுடைய நேரத்திலே நாம் நம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக நற்கருணை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்திலே நாம் மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுலை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும். இளையோருக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்து அவர் முதலாக திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: அஞ்சாதீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய வாழ்க்கையிலே தான் வாழ்ந்த ஒரு சமூகத்திலே, குருமடத்திலே, குரு மாணவனாக வாழ்ந்த காலத்திலே நாசி படைகளுக்கும் கம்யூனிச ஆட்சிக்கும் கொடுமைப்படுத்தப்பட்ட வந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட தன்னால் தனது சமூகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு இறைவாக்கினராக இருக்க முடியும் என்று நம்பினார். அதனால்தான் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பொழுது, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது தன்னுடைய நாட்டினுடைய கம்யூனிசத்தை அழித்தொழித்தார். கம்யூனிச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். மக்கள் மனதில் இருந்த அந்த அச்சத்தை அகற்றினார். ஒரு தனி மனிதனால் ஒரு இறைவாக்கினராக வாழ முடியும் என்று சொன்னால், மாற முடியும் என்று சொன்னால், அவரை போன்று, எரேமியா இறைவாக்கினரை போன்று நாம் அச்சத்தை தவிர்த்து கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை நாம் பலப்படுத்துவோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை
திரு அவைக்கு பயன்படுத்துவோம், இந்த உலகத்திற்கு பயன்படுத்துவோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நம்மில் அச்சம் இருக்கக்கூடாது என்பதனை கடவுள் இந்த நாளிலே சிறப்பாக நற்கருணை ஆண்டவர் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அச்சமில்லாமல் நாம் வாழுகின்ற பொழுது மிக சிறந்த இறைவாக்குனர்களாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து நற்கருணை ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாக நிற்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாக நிற்கின்றார் திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளை நமக்கு கொடுக்கிறவராக, நம்முடைய தேவைகளை இரண்டர கலந்திருக்கிறவராக, தாயாக தந்தையாக இருக்கிறார். இந்த தேவனிடம் நம்முடைய தேவைகள் முழுவதையும் அர்ப்பணித்து பொழுது நாம் இந்த பாடலோடு இந்த
இறுதி ஆசிருக்கு கடந்து செல்வோம். அனைவரும் இணைந்து தேவகுமாரா என்ற பாடலை பாடுவோம். தேவகுமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா? தேவகுமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா? இவைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா? என்னை மட்டும் பார்க்கிறதா? தேவகுமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா? பான்புயரே அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமூகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகின்றோம்.